நம்ம தைக்கிற ப்ளவுஸ் வச்சு தைக்கும்போது உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் வர்றதில்ல. ஆனால் அது வேற ஒரு டெய்லர் தைச்ச ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது எப்படி அளவெடுத்து கட்டிங் போடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட்டுன்னு சொல்கிறீங்க. அதுலேயும் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய இதெல்லாம் இல்லை. அந்த கப் ஷேப்பு வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கோங்க. அதே மாதிரி அந்த ஃப்ரண்ட்டில் கட் பண்ணுறது, ஷோல்டரில் கட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து நமக்கு வந்து அளவு மட்டும்தான் முக்கியம். அதாவது உங்களுக்கு செஸ்ட் ரவுண்டு வேணும், வெயிஸ்ட் ரவுண்டு வேணும், ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு, ஸ்லீவ் லென்த்து, ஆர்ம் ஹோல் ரவுண்டு, ஸ்லீவ் ரவுண்டு, இந்த அளவு மட்டும்தான் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பாடியில் நம்ம மெஷர் பண்ணாலும் அதை தான் பார்க்க போகிறோம். எந்த ஒரு டெய்லர் தைச்ச ப்ளவுஸாக இருந்தாலும் நீங்கள் அதை மட்டும் பாருங்கள். அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே வேணும் அப்படின்னா அதே மாதிரி தைச்சு கொடுத்துருங்க. நம்மளுடைய மெத்தடில் ஃபிட்டிங் வந்து வேணும், கப் ஷேப் இதெல்லாம் நம்மளது மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, நார்மலாக ஒரு ப்ளவுஸ் நீங்கள் பாடி மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி நீங்கள் வந்து மற்ற அளவு ஃப்ரண்ட்டில் வர அளவெல்லாம் நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் எடுத்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். நமக்கு வந்து ஒருத்தர் கொடுக்குற அளவு ப்ளவுஸ் வந்து அவங்களுடைய அளவுக்கு தானே ஒழிய மெத்தட் வந்து நம்ம அவங்க மெத்தட்லையும் தைச்சிக்கலாம், நம்ம மெத்தட்லையும் தைச்சிக்கலாம். ஒவ்வொரு அளவும் அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணால் போதும். இப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து அவங்களுக்கு அது கப் ஷேப் சரியா இல்லை, அதனால இதில் நீங்கள் எனக்கு கரெக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னா நம்ம கப் ஷேப் வைப்போமோ அதே மாதிரி 3+1, 2.25, அதில் அவங்க செஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கப் ஷேப்புக்கு விடுற லூஸு, சைடில் வைக்கிற 3 இன்ச்சு, இது எல்லாமே வந்து நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேக்கில் வந்து 1/2 இன்ச்சு தள்ளி உள்ளே கட் பண்ணுறது, நெக்கு வந்து எப்படி நம்ம அகலமாக வைப்போம் அப்படிங்கிறது, இது எல்லாமே வந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறோமோ அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் அளவு வந்து யார் தைச்சது கொடுத்தாலும் நீங்கள் அதை வந்து நீங்கள் பார்க்க தேவையில்லை. ஏன்னா நமக்கு செஸ்ட் ரவுண்டு கரெக்டாக வரணும், வெயிஸ்ட் ரவுண்டு கரெக்டாக வரணும், நெக்கோட உயரம் அதெல்லாம் தான் நமக்கு கரெக்டாக வரணும். அதனால் நீங்கள் வந்து யார் எந்த ப்ளவுஸ் தைச்சு அளவு கொடுத்தாலும் நீங்கள் அதில் நோட் பண்ணிக்கிற வேண்டிய விஷயம் வந்து அவ்வளோதான். உங்களுக்கு மெயினாக நீங்கள் ஒரு பாடி மெஷர்மெண்ட் என்னென்ன எடுக்கிறீங்களோ அந்த அளவு மட்டும்தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க. சப்போஸ் அது உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா அவங்களுடைய பாடி மெஷர்மெண்ட்டை கூட நீங்கள் எடுத்துட்டு உங்களுடைய கால்குலேஷன் படி நீங்கள் போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா இதில் வந்து ஃபுல் வாயில் ப்ளவுஸ் அப்படிங்கும்போது நான் சொல்லியிருக்கேன், கொஞ்சம் லூஸ் வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அது வந்து இழுக்க ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டே போகும், கிராஸ் எல்லாம் ஓவராக போடக்கூடாது. அதே மாதிரி நெக் ஃபினிஷ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நெக் பீஸ் வச்சு தைக்கணும். இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் எப்பவுமே வந்து அளவு அப்படிங்கும்போது நமக்கு என்ன அளவோ அது மட்டும்தான். யார் தைச்ச ப்ளவுஸாக இருந்தாலும் நீங்கள் அதை எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க தேவையில்லை. உங்களுடைய அளவு, உங்களுக்கு தேவையான அளவை மட்டும் நீங்கள் அதில் எடுத்துக்கோங்க. மற்றதெல்லாம் நீங்கள் எப்படி கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுங்க.